ஒவ்வொரு தேவனுடைய பண்பும் இன்னொன்றுக்கு ஒட்டுக்காக தான் வரும். அதை நம்ம எப்பயுமே தனியாக பிரிச்சிடவே கூடாது. ஏன்னா நீங்கள் தேவனை பிரிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் பல பாகங்களை உடையவர் அல்ல. அப்போது ஒவ்வொரு குணாதிசயமும் தேவனுடைய ஒரு பண்பு இன்னொரு பண்போடு சேர்ந்து தான் செயல்படும். அப்போது அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்ட பரிசுத்தம்? அன்பான பரிசுத்தம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதான அன்பு? பரிசுத்தமுள்ள அன்பு. அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சர்வ வல்லமையுள்ள அன்பு. அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாக இருக்குது? பரிசுத்த சர்வ வல்லமையாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இப்படி ஒவ்வொரு தேவனுடைய பண்பும் ஒவ்வொரு பண்புக்கும் தனித்தனியாக கர்த்தர் இயங்குவது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் வெறும் அன்பை மட்டுமே கர்த்தர் காட்டிட்டு வர்றாரு அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம பைபிள் படிக்கும்போது அந்த மாதிரி தப்பு விட்டுருவோம். சில நேரத்தில் நம்ம அதிகமாக தேவன் நம்மளை அன்பு செய்கிறான்னா அப்போது மற்ற தேவனுடைய பண்பெல்லாம் நம்ம மேலே காட்டலை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அப்படி அவர் செயல்படுறது கிடையாது. அப்படி செய்ய மாட்டார். நாம் தான் அப்படி செய்வோம். நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க, யாராவது நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மறந்து உடனே அவங்க மேலே நம்ம பாசம் மட்டுமே தான் காமிப்போம். வேறு அந்த கோபம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நாம் மனுஷன், நாம் அப்படி தான் இருப்போம். வேறு எதுவுமே காமிக்க மாட்டோம். தேவனும் அப்படி இருக்க மாட்டார். தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்மள மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினச்சிடவே கூடாது. ஓகே, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ தேவனுடைய பண்பை குறித்து முதலாவது நீங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பண்புக்கு இன்னொரு பண்பு பெருசு, இது சிறிய பண்பு, இது பெரிய பண்பு அப்படின்ட்டு எதுவுமே இல்லை.